வணக்கம் நண்பர்களை. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான அதிரடி கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம கார்த்தி அவங்க நிலத்துல வேலை செய்ய ஆட்களை விடுறாங்க. அந்த நேரம் அதிகாரிகளை கூட்டிட்டு பணத்தை கொடுத்து அந்த சேட்டோட பையன் இது என்னோட இடம், இங்க இருந்து போக சொல்லுங்க அப்படின்னு அந்த இடத்துல மிரட்ட நேரம். என்னையா நினைச்சிட்டு இருக்க, இங்க இருந்து ஆட்களை கூட்டிட்டு போ அப்படின்னு நம்ம ராஜா கிட்ட விரட்ட வச்சுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா அந்த நபர்கள் அதிகாரிகளுக்கு அந்த சேட்டோட பையன் பணம் கொடுக்குறாரு. பணம் கொடுத்து நீ என்ன ஏமாத்த பாக்குற அப்படின்னு அந்த இடத்துல ராஜா உணர்ந்துட்டாரு. இந்த அதிகாரிக பணத்தை வாங்கிட்டு என் இடத்துக்குள்ளே என்ன விட மாட்டாங்க. இதை இப்பவே என் ஃப்ரெண்டு மூலமா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க அப்படின்னு நம்ம ராஜாவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க நம்ம கார்த்தி. அப்பதான் அவங்க அந்த போலீஸ்காரர் எடுக்காரு. இந்த பாருங்க, உங்க ஆட்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த சேட்டோட பையன் சொன்ன மாதிரி என் இடத்துக்குள்ள என்னையே நுழையாம விரட்டுறாங்க. இந்த இடம் அவங்க பேர்ல தான் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. எனக்கு எப்படியாவது எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் வருது, நாளைக்கே அதுல எங்க அத்தையை வச்சு அடிக்கல் நாட்டி ஒரு அனாதை ஆசிரமம் கட்டணும்னு இருக்கேன். இப்படி இருந்தா அது சரிப்படாது, இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தன்னோட பவரை காட்டுறாங்க. ராஜாவின் பவர்ல மிரண்டு வாயை பிளந்துக்கிட்டு நிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த சேட்டோட பையனை நில மோசடி வழக்குல கைது பண்ண வச்சுறாங்க நம்ம ராஜா. அதோட பார்த்தோன்னா நம்ம சந்திரகலாக்கு நம்ம தோத்துட்டோம். கண்டிப்பா எங்க அக்கா அதுல கால்நாட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிடுவா. அவளே அடிக்கல் செங்கலை நாட்டுவா. பூமி பூஜையில கலந்துக்கிட்டானா நான் அந்த டிரைவர் பயலுக்கிட்ட விட்ட சவால்ல நம்ம தோத்துருவோம். நம்ம தான் அதை தூத்து பறக்கி கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவன் சவால்ல அவன் ஜெயிச்சானா செய்ய சொல்லியிருக்கான். இப்போ என்ன பண்ண அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம சந்திரகலா இருக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. எம்எல்ஏயோட பேச்சை தட்ட முடியாது அப்படின்னு சாமுண்டேஸ்வரி அடிக்கல் ஃபங்க்ஷன்ல கலந்துக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம பார்க்க இருக்க நேரம். நம்ம ராஜாவும் மயிலும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சேட்டோட பையன் நம்மளுக்கு அந்த டாக்குமெண்ட்டே தர மாட்டேங்க, அவங்க அப்பா பேர்ல தான் இடம் மாத்தி நான் கொடுத்தேன் அப்படின்னு போலியா அவனு ரெடி பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தா யாரோ நம்ம இடத்த அவன்கிட்ட விலை பேசியிருக்காங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்ல நேரம். சகல கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன், நானும் அதுதான் நினைச்சேன். இவன் ஏமாத்து பேரொலியா இருக்கான். கண்டிப்பா உங்க டாக்குமெண்ட்டை இந்த சிவனாண்டி முத்துவேலு இவங்க தான் வாங்குவாங்க. இந்த சந்திரா அதுக்கு தான் பத்திரத்தை போட்டு புரட்டிட்டு இருந்தா, நம்ம கையுங்களவுமா பிடிச்சனால அதை விட்டுட்டா. கண்டிப்பா இவ பணத்தை ரெடி பண்ண எந்த எல்கைக்கும் இந்த சந்திரா போவா, அதனால நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. அதோட முக்கியம், இப்போ அந்த டாக்குமெண்ட்டை இவன் தராட்டுனா நம்ம அதுல என்ன செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அது அந்த டாக்குமெண்டே என் பேர்ல தானே அந்த இடம் இருக்குது. அப்படி இருக்க நேரம் அவன் போலியான டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ராஜா யோசிக்கிறாங்க. இப்பவுமே ஆட்களை கூட்டிட்டு அந்த அநாத ஆசிரமம் கெட்டதுக்கு இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு தேவையான ஏற்பாடுகளை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அந்த இடத்துல வேலை ஆட்களை கூட்டிக்கிட்டு வேலை செய்யறதுக்கு நம்ம ராஜா ரெடி ஆகி போறாங்க. அங்க போன உடனே பார்த்தா செக்கு வச்சதுக்கனங்க அந்த சேட்டோட பையன் வராரு. அதிகாரிகளை ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு வராங்க. எதுக்காக என் இடத்துல இந்த மாதிரிக்கு ஆட்களை விட்டு செய்யறாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம். அந்த அதிகாரிகளும் அவருக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு ஆமா இவருக்கு இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, இப்பவே இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு அந்த இடத்துல ஓரங்கட்டுறாங்க. நம்ம ராஜாயையும் கூட வேலை பார்க்க வந்த நபர்களையும். என்னடா இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு அந்த இடத்துல கவனிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ராஜா கவனிச்சுறாங்க. அந்த சேட்டு அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க. இதை பாக்குறாங்க. என்ன லஞ்சம் கொடுத்து நீ அதிகாரிகளை வச்சு மிரட்டுறியா, உனக்கு இவ்வளவு இருக்குன்னா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தன்னோட பவரை அந்த இடத்துல ராஜா காட்டிட்டாங்கன்னு சொல்லலாங்க. ஆமா, ராஜா தன்னோட பவர் மூலமா தூள் கலப்பிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு அந்த அதிகாரிக்கு கால் பண்றாங்க. இந்த பாரு, என்னோட இடத்துல நான் அம்மாவோட பிறந்த நாள் நாளைக்கு வருது, அதுக்கு ஒரு அநாத ஆசிரமம் கட்டலான்னு அடிக்கல் நாட்ட போனோம். ஆனா அங்க இன்னைக்கு வேலை செய்ய ஆட்கள் விட்டா வேலை பார்க்க கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அந்த சேட்டு அடமானம் அவர்கிட்ட தான் வச்சிருந்த அந்த ரூபாயை கொடுத்தாலும் பத்திரத்தை தர மாட்டேங்க, இப்போ அந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறான். எப்படியாவது நாளைக்கு அந்த கால்நாட்டு
நாட்டு விழா நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சரி நீ கவலைப்படாத கார்த்தி, நானே இப்போ அந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு வந்து அந்த அதிகாரிகளுக்கு கால் பண்ணி, என்னடா யார்கிட்ட மோதுறீங்கன்னு தெரியுமா, அவரோட பவர் தெரியுமா அப்படின்னு வந்து ராஜாவோட பவரை வந்து காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் இவ்வளோ பெரிய மனுஷனா நம்ம தெரியாமல் இதில் வந்து மூக்க நுழைச்சிட்டோமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் அதிகாரிக அந்த சேட்டுக்கிட்ட, நாங்கள் இனி வரலை, அவரோட செல்வாக்கு புகழ் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கிட்ட கூட நிற்க முடியாது, எங்கள் வேலைக்கே வந்து ஆப்பு வச்சிடும், அது போலி பத்திரம் தானே உங்கள்கிட்ட இருக்குது, பேசாமல் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த 5 கோடி ரூபாயை வாங்கிட்டு பேருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல, இல்லாட்டா உங்களை நாங்கள் கைது பண்ண வரோம் அப்படின்னு வந்து அந்த சேட்டுக்கிட்ட வந்து சொல்லுறாங்க. சேட்டு வந்து அடடா இப்படி அந்த அதிகாரிகள் வந்து சொதப்பிட்டாங்க, ஆனால் எப்படினாலும் இந்த சிவனாண்டி முத்துவேல்கிட்ட இருந்து 50 கோடி ரூபாயை கேட்கதாட்டு அட்டை போடதாட்டு வந்து நினச்சிருக்கேன், அப்போனா கண்டிப்பாக நம்ம இதுக்கு வந்து ஒத்துக்கிடக்கூடாது, 5 கோடி ரூபாய் எங்கே இருக்குது, 50 கோடி ரூபாய் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சேட்டுக்கு வந்து மறுபடியும் அவங்க பையன் வந்து முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பத்திரத்தை கொடுக்கறாட்டி இல்லை, அப்போ தான் வந்து நில மோசடி, இது என்னோட சொத்தை தான் அபகரித்து என் பேரில் தான் இருக்குது, அதை போலி பத்திரம் மூலமாக அவருக்கு பேருக்கு மாற்றி வச்சிருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வெட்ட வெளிச்சமாக அந்த வந்து நிரூபிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அதிகாரிகளை வர வச்சு சேட்டோட பையனை கையும் களவுமாக பிடிச்சிட்டு போக வைக்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா 50 கோடி ரூபாயை வந்து திரட்டிக்கிட்டு அந்த அவங்க சாமுண்டேஸ்வரி இல்லாத நேரம் பார்த்து பத்திரங்களை ஆட்டை போட்டு 50 கோடி ரூபாயை ரெடி பண்ணி அந்த பத்திரத்துக்காக போக நேரம் சேட்டவோட பையனே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ராஜாவை மயிலும், எங்கே சேட்டோட பையனை தேடியே வந்திருக்கீங்க, இந்த பத்திரம் எங்கள் கைக்கு வந்துட்டு அவை உங்களுக்கு உங்கள் பங்களிப்பு இதில் இருக்கும்னு நினச்சோம், அதே மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ சொல்லுறேன், நாளைக்கு வந்து யார் நினைச்சாலும் நினைக்காட்டாலும் அதில் வந்து அடிக்கல் நாட்டு ஃபங்க்ஷன் வர உன்ட்ட சவால் விட்டதா, கண்டிப்பாக என் அத்தை கையாலே பூமி பூஜையை நடத்தி அதில் அடிக்கல் செங்கலையும் அவங்களே நாட்ட வைப்பேன், நீ கண்டிப்பாக இந்த சவாலில் தோப்ப, இந்த இடத்த க்ளீன் பண்ண வேலையே உனக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லனால, இந்த டிரைவர் பையன் இப்படி சவால் விட்டுட்டு போகிறானே, அந்த சேட்டோட பையனை அவ்வளோ நம்பி இருந்தான், அவனை இப்போ தூக்கி உள்ளுக வச்சுட்டான், இவனுக்கிட்ட பவரை காட்டி ஜெயிக்க முடியாது, ஏன்னா இவன் அவ்வளோ காரிய கருத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரா, இனி நான் வந்து நீங்கள் வந்து அக்கா வீட்டில் வந்து துணியை தோச்சி வந்து செய்தது மாதிரி நான் வந்து அவனுக்கு இடத்துல வந்து தூக்க வச்சிருவாங்க, அது நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் அக்காவை நாளைக்கு எப்படியும் அடிக்கல் நாட்ட ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடு சந்திரா அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலாட்ட வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் அக்கா நாளைக்கு அந்த டிரைவர் பையன் எவ்வளோ மனசு மாத்தினாலும் அந்த நிகழ்ச்சிக்கு நீ போகக்கூடாது, நான் இதுக்காக நீ போக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்த நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஆப்பு வச்சது கணங்க எம்எல்ஏ கால் பண்ணி, எவ்வளோ நல்ல விஷயம் சாமுண்டேஸ்வரி பண்ணுறீங்க, உங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஒரு அநாத ஆசிரமம் உங்கள் கையால் அடிக்கல் நாட்டு விழான்னு வச்சுருக்காவ, கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இந்த காலத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்கள் ஃபேமிலியில் தான் பண்ண முடியும், அந்த நிகழ்ச்சிக்கு நான் வரோம், அதே மாதிரி நீங்களும் சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல, இதனால நம்ம கட்சிக்கு பெரிய மதிப்பும் செல்வாக்கும் உயர போது, உங்களுக்கும் புகழ் கிடைக்கும், அடுத்த எம்எல்ஏ நீங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மனம் மாறி நம்ம சாமுண்டேஸ்வரி அடிக்கல் நாட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறாங்கங்க. நம்ம சந்திரா வாயை பிளந்துக்கிட்டு